போப் பிரான்சிஸுடைய இறுதி பயணம் இனிதே துவங்க இருக்கிறது. இறுதிச் சடங்கிற்கான கூட்டு திருப்பலி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர் என்று அறியப்பட்டவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ். லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் போப் இவர்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்றும் இவரை சொல்கிறார்கள். அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி கொள்கையை உடையவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ். ஏற்கனவே பங்கு தந்தை சேசுராஜ் சொன்ன மாதிரி கருணை, பணிவு, சீர்திருத்தம், ஏழைகள் மீது கவனம், இரக்கம் உள்ளிட்டவற்றை முறையாக அவர் கடைபிடித்தவர். ஒரு முறையில் அவர் சொல்லும் பொழுது ஆடம்பரத்தை மற்றும் சொகுசு வாழ்க்கையை வெறுத்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு பெரிய காரை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது அவரை பயன்படுத்தாமல், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது தேவையில்லை என்று பொது போக்குவரத்தை அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. வீட்டில் சில நேரம் அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை அவரே சமைத்து உண்டதாகவும் சொல்கிறார்கள். அவ்வளவு எளிமையை கடைபிடித்தவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ். மேலும் பல்வேறு அவருடைய நினைவுகளை தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பங்கு தந்தை திரு இக்னேஷியஸ் ஸ்டாலின். வணக்கம் திரு இக்னேஷியஸ் ஸ்டாலின். மறைந்த போப் பல்வேறு சீர்திருத்தங்களை கத்தோலிக்க சபைகளில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பணியாற்றிய இந்த 12 ஆண்டுகளிலும் பல சீர்திருத்தங்கள் மற்றும் ஏழைகளுக்கு உதவுறது, ஏழைகள் மீது இரக்கம் வைத்தது, குறிப்பாக எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய மக்களை திருச்சபையில் சேர்த்துக்கணும், அவங்கள ஒதுக்கக்கூடாது அப்படின்னும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு பரிவு காட்டியதாக சொல்லப்படுது. உங்களுடைய நினைவுகள், அவருடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க திரு இக்னேஷியஸ் ஸ்டாலின். வணக்கம். அதாவது கத்தோலிக்க திருவைக்கு ஒரு மறு அடையாளத்தை கொடுத்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரமும் ஆடம்பரமும் தான் கத்தோலிக்க திருவையினுடைய அடையாளம் என்று தூக்கி பிடிக்கப்பட்ட ஒரு காலத்துல எளிமையும் எளிய மக்களோடு உறவு கொள்வதும் தான் உண்மையான திருவையினுடைய அடையாளம் என்பதை தன்னுடைய பணி வாழ்வால் திருத்தந்தை காட்டியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்பிஜி அந்த திருநங்கையர்களாக இருக்கட்டும், ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கட்டும், இவர்களை கண்டிப்பதற்கு, இவர்களை தீர்ப்பிடுவதற்கு நாம் யார்? கடவுள் அவர்களை பார்த்துக் கொள்வார், இரக்கத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய பணிக்காலத்துல கடைபிடித்ததாக அவருடைய வாழ்வில் இருந்து பார்க்கிறோம். அதனால திருவையினுடைய அடையாளம் எளிமையில தான் இருக்கிறது அப்படின்றத மிக தெளிவாக தன்னுடைய பணி வழியாக எடுத்து காட்டியிருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய ஆளுமையை குறித்து பார்க்கிற போது காலத்திற்கேற்ற ஒரு கடவுளினுடைய மனிதராக இந்த திருத்தந்தை இந்த 12 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற நல்ல மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் நூல்ல கடவுள் சொல்லுவதை போல இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற எல்லோரையும் அரவணைத்து இயற்கையை அன்பு செய்தல், மனிதர்களை அன்பு செய்தல், இறைவனை அன்பு செய்தல் என்கிற பண்புக்கு சொந்தக்காரராக ஒரு காலத்திற்கேற்ற கடவுளுடைய மனிதரா தன்னுடைய வாழ்வை இந்த மண்ணுலகில ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல இவருடைய பணியினுடைய சிறப்பாக பார்க்கப்படுவது மனிதநேய போற்றப்பட வேண்டும், மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லா நிலைகளிலுமே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் கத்தோலிக்க திருவையில ஒரு யூபிலி ஆண்டு 2025 ஏற்பாடு செய்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற இலக்கு நோக்கி பயணிப்பதற்கான ஒரு புதிய முன்னெடுத்த பெருமை இவரைதான் சாரும். சொல்லுவதை செய்கிற திருச்சபையை செவிமடுக்கிற திருச்சபையாக மாற்றுவதற்கான ஒரு கருவியா அவர் இருந்திருக்கிறாரு. ஒட்டு மொத்தத்துல திருத்தந்தையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு உன்னதமான மனிதராக இருந்திருக்கிறார். இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வால் கத்தோலிக்க திருவையில் இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு, பொறுப்பில் இருக்கிற ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகளுக்கு தன்னுடைய வாழ்வால் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். உண்மையிலேயே இந்த திருத்தந்தையினுடைய இறப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. ஒரு மாற்றத்திற்கான, மறுமலர்ச்சிக்கான ஒரு காலமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்திருக்கிறது. பெயருக்கேற்று ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது சான்றோர் சொல்லுவார்கள். பேரும் புகழும் விளங்க தான் தேர்ந்தெடுத்த அந்த புனிதருடைய வாழ்வை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டி இறைபதம் சென்றிருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். உண்மையிலேயே அவர்கள் விதைத்த விதைகள்
இந்த கத்தோலிக்க திருவையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உயிர்ப்பு காலத்துல இறைவனுடைய திருப்பாதம் சென்றிருக்கிறார். இவர் விட்டு சென்ற அந்த பண்புகள், அந்த மதிப்பீடுகள் நிச்சயம் கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் ஒரு உயிர்ப்பை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும் என்பது சந்தேகமில்லாத ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சாட்சிய ஒரு வாழ்வா அவருடைய வாழ்வு இருப்பதா நான் பார்க்கிறேன் சார். திரு இக்னேஷியஸ், இவர் நீங்க சொன்ன மாதிரி சொகுசு வாழ்க்கையை வெறுத்தவர், ஆடம்பரத்தை விரும்பாதவர். நீங்க அருமையான ஒரு வார்த்தையில் சொன்னீங்க, வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி. பொதுவாக எல்லாருமே சொல்றது கத்தோலிக்க திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். என்னென்ன சீர்திருத்தங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார், அதையெல்லாம் இப்போ பின்பற்றி கொண்டிருக்கிறார்களா? ஏன்னா அவர் 2013ஆம் ஆண்டில் சிறந்த மனிதர், உலகத்தின் சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றிருந்தார். அதாவது அவர் பதவியேற்றது 2013ஆம் ஆண்டு தான். அதைத் தொடர்ந்து ஒரு 11 மாதங்கள்லேயே அவர் டைம் வார இதழினுடைய ஆசிரியர் நான்சி கிப்ஸ் அவர் உலகின் சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, போப் பிரான்சிஸ் உண்மையிலேயே தி பீப்புள்ஸ் போப் அப்படிங்கிற அவர் ஒரு ஒற்றை வார்த்தையில் அவர் சொன்னார். ஸோ இவர் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்தார், அதையெல்லாம் இப்பவும் அவர் பின்பற்றப்படுகிறதா திரு இக்னேஷியஸ்? ஆமா சார், ஆமா, கண்டிப்பா. குறிப்பா அந்த பாதங்கழுவுற நிகழ்வுகள்ல ஆண்களை மட்டும் மையப்படுத்திய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்த சூழல்ல கடவுள் எல்லோரையும் தேடி சென்றார் அப்படின்ற அடிப்படையில பெண்களை உள்ளே அந்த சடங்கிலே உள்ளே கொண்டு வருகிறார். மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்கிறார். அது குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், திருமணமானவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எல்லா நிலைகளிலும் எல்லோருமே மதிக்கப்பட வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு திருத்தந்தையாக இருந்தார். முழு மனித விடுதலை அப்படின்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வாக்கணும். எப்படி அப்படின்னா, எல்லா சூழலிலும் பொருளாதாரம் சார்ந்தும் சரி, சமூக சிந்தனை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளை வழங்கி இருக்கிறார். குறிப்பா அவர் மனிதநேய மிக்கவர் என்று சொல்வதற்கான காரணம் இயற்கையை குறித்து அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு திருத்துது மடலாக இருக்கிற புகழனைத்தும் உமதே என்கிற லௌதாத்தோசி என்கிற அந்த மடல் வழியாக இயற்கையோடு கொண்டுள்ள உறவை புதுப்பிப்பதற்கான ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு உண்மையிலேயே உலகெங்கும் உள்ள எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றா இருந்தது. சற்று வித்தியாசமா கோயில் வழிபாடு என்று மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்து இயற்கை சார்ந்த சிந்தனைகளை தன்னுடைய வாழ்க்கையில அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆக எல்லா நிலைகளிலும் இருப்பவர்களுக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார். அதை முன்னெடுப்பதற்கான வழிகாட்டியாக இருந்ததோடு மட்டும் இல்லாம எல்லாருமே செய்ய வேண்டும் என்பதை திருவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை பின்பற்றி கத்தோலிக்க திருவையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால ஏற்கனவே நான் சொன்னேன், 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இலக்கு நோக்கிய பயணத்துல நம்மளே பேசிக்கிட்டு இருக்காம மக்களை பேச வைக்கணும், மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், எல்லோரும் இணைந்து செல்வதுதான் ஒரு திருச்சபை. தலைவன் தொண்டன் என்கிற நிலை மாறி எல்லோரும் ஒன்றாக கரம் கோர்க்கிற போதுதான், இணைந்து பயணிக்கிற போதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லா நிலைகளிலும் அவர் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாரிடத்திலும் அன்பு, அதுதான் அவரை சிறந்த மனிதராக உருவாக்கியது. ஒரு மனிதன் என்று சொன்னால் அன்பு, கருணை, இரக்கம் மனிதனுடைய வாழ்வியல் பண்பா இருக்கணும். இதை எல்லா நிலைகளிலும் அவர் கடைபிடித்த மனிதராக இருக்கிறார். எனவேதான் அவரை சிறந்த மனிதர் என்று இந்த உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது சார். நன்றி திரு இக்னேஷியஸ், இணைப்பில் இணைந்து போப் பிரான்சிஸுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.